யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய இந்த 3 உலக பிரதானமான மதங்களின் ஒரு முக்கியமான நபராக ஆபிரகாம் அறியப்படுகிறார். ஏன், யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மட்டுமல்ல, இந்து மதத்தை கட்டி காப்பதாகவும் இந்து மதத்தினுடைய அறங்காவலர்களாக தங்களை அறிமுகப்படுத்துகின்ற பிராமின்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிராமின் இவர்களும் ஆபிரகாமின் புத்திரர்களாகவே இவர்களும் அறியப்படுகிறார்கள். ஆக இந்த உலக பெரும் மதங்களில் பிரதானமான நபராக அறிய வருகிற ஆபிரகாம் தன் வாழ்வில் ஒரு முறைக்கு 2 முறை எகிப்திற்கும் கேராருக்கும் பஞ்சம் பிழைக்க செல்லுகிறார். இப்படி அவர் பஞ்சம் பிழைக்க அங்கு சென்றிருந்த பொழுது தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக ஒரு பொய் சொல்லுகிறார், அல்லது பாதி உண்மையை சொல்லுகிறார். தன் மனைவியை மனைவி என்று அறிமுகப்படுத்தாமல் சகோதரி என்ற ஒரு பொய்யை சொல்கிறார். கடவுள் பொய்க்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக பார்வோனின் குடும்பத்தாருக்கும் அபிமெலேக்கின் குடும்பத்தாருக்கும் மகா பெரிய வாதையை, தண்டனையை, பிள்ளை பெற முடியாத ஒரு நிலையை கொடுக்கின்றார். நம்முடைய பார்வையிலே இது எப்படி நியாயம் என்று நாம் ஒருவேளை யோசிக்கலாம். அதற்கு முன்பாக இங்கே கவனிக்க வேண்டியது, தவறு செய்த ஆபிரகாமுக்கு தண்டனை கொடுக்காமல் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அத்துடன் பரிசு பொருட்களும் கொடுக்கப்பட்டு ஆபிரகாம் பத்திரமாக தன் ஊருக்கு திரும்ப அனுப்பப்பட்டார். இந்த நிகழ்வை இப்போது நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சமீபத்திலே கேரளாவை சார்ந்த நபிஷா பிரியா என்ற ஒரு செவிலியர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தன்னுடைய பாஸ்போர்ட், கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் பிஸ்னஸ் பார்ட்னராக அறியப்படுகிற மெக்தி என்ற நபருக்கு மயக்க மருந்து கொடுக்கின்ற அந்த செயலிலே மெக்தி மரணத்தை தழுவினதாக அறிகிறோம். முதலாவது, மெக்தியின் மரணத்திற்காக நாம் வருத்தப்படுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய உள்ளார்ந்த இரங்கலை அறிவிக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த செவிலியர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன் வீட்டிற்கு வந்து சேர்வதற்காக அவர் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியிலே எதிர்த்தரப்பில் உள்ள ஒரு நபர் மெக்தி மரணத்தை தழுவியிருப்பது என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பொதுவான சட்டத்திலே ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை பாதுகாக்க எடுக்கிற முயற்சிகளே எதிர்த்தரப்பு நபர் மரணத்தை தழுவினால் அது அவ்வளோ பெரிய குற்றமாக பார்க்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு நிலையை நாம் அறிவோம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த நபிஷா பிரியா அவர்கள் தன் சொந்த நாட்டை விட்டு ஏமன் நாட்டிற்கு வந்திருப்பது என்பது ஆபிரகாம் தன் சொந்த நாட்டை விட்டு எகிப்திற்கும் கேராருக்கும் போனதை போன்ற ஒரு நிகழ்வு. நபிஷா தன் பிஸ்னஸ் பார்ட்னராக அறியப்படுகின்ற மெக்திக்கு மருந்து கொடுத்தது என்பது ஆபிரகாம் பார்வோனுக்கு முன்பாகவும் அபிமெலேக்குக்கு முன்பாகவும் பாதி உண்மை சொன்ன அல்லது பொய் சொல்லி அதன் மூலம் அந்த 2 குடும்பமும் மகா பெரிய வாதைகளை அனுபவித்த ஒரு நிகழ்வுக்கு சமம். இருப்பினும் ஆண்டவர் அன்று பார்வோனுக்கும் அபிமெலேக்குக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும் வகையிலே ஆபிரகாம் பஞ்சம் பிழைக்க வந்திருக்க அந்த தருணத்திலே அவனுடைய கஷ்டத்தை சந்திக்காமல், அவனுடைய இயலாமையிலே உதவி செய்யாமல், அவனுடைய இயலாமையை சாதகமாக எடுத்துக்கொண்டு அவனுடைய மனைவியை தங்களுக்காக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்த அவ்விரண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்தது என்பது உலகம் முழுவதும் வாழ்கின்ற அனைவரும் இயலாமையில் இருக்கின்ற ஒருவருடைய இயலாமையை சாதகமாக எடுத்துக்கொண்டு நாம் அதிலே நன்மை அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை தேவன் விரும்புவதில்லை. முடிவாக மெக்தியின் மரணத்திற்காக இரங்கலை தெரிவிக்கின்றோம். அதே நேரத்திலே நபிஷா பிரியாவுக்கும் பெற்றோர்கள் உண்டு, கணவன் உண்டு, மகள் உண்டு. அவர்களுக்காக அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தன் சொந்த குடும்பத்திலே வந்து இணைக்கப்படுவதற்கு மெக்தியின் குடும்பத்தாரும் ஏமனில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய நண்பர்களும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். அத்துடன் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள் வந்த நிலையிலே அவரிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை
பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே அறிகின்ற நிலையிலே, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆபிரகாமின் புத்திரராகிய நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக என்ற இந்த வசனத்தின்படி நபிஷாவுக்கு அந்நியராக, ஸ்ட்ரேஞ்சராக, ஃபாரினராக உங்கள் மத்தியிலே இருந்து பணி செய்த அந்த மகளுக்கு இரக்கம் காண்பித்து அவளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியா நண்பர்கள் அனைவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்திய அரசாங்கமும் நபிஷா பிரியாவுடைய விடுதலைக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் பாராட்டப்படுகிறது. நன்றி.